அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இந்த வாரம் வந்து திரை விமர்சனத்தில் நான் பார்க்க போகிற படம் வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஹாலிவுட் க்ரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் ரிபல் ரிட்ஜு. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் ஒரு 2 மணி நேரம் தான், குயிக் வாட்சாக பார்த்துடலாம். அது இல்லாமல் இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு தரமான படம், வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்குள்ள வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனிமேல் சொந்தத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ ஆரன் பியரை வந்து ஒரு மரைனில் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவர் வந்து யங்கான ஒரு நல்ல ஃபிட்டான ஒரு ஆள் தான். 6 அடி மேலே வெயிட்டுமா, நல்ல ஜிம் பாடிமா, நல்லா ஒரு இதாக இருப்பார். அங்கேருந்து வாலண்டரி ரிட்டையர் ஆன மாதிரி தான் கதைகள் நகருது. அவர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சைக்கிளில் வந்து பயணப்படுறாரு. அவரோட கசினை வந்து போலீஸில் வந்து பெயில் எடுக்கிறதுக்காக பணத்தை ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கு ஒரு $10,000 தேவைப்படும், US டாலர்ஸு. அது இல்லாமல் வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு $26,000 வந்து அவரோட காரு, அவரோட ஹோட்டல் ஷேர்லாம் விற்று மொத்தம் டோட்டலாக $36,000 வந்து கையில் கேஷாக வச்சுக்கிட்டு ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு போலீஸ் பேட்ரோல் வந்து இடித்து அவர் கீழே வந்துடுவார். அவர் எழுந்தவுடனே அந்த போலீஸ் பேட்ரோலில் இருக்கவங்க சொல்லுவாங்க, பேக் கூட செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரின்னு இவரும் பேக் கொடுக்குறாரு. அதில் வந்து ஒரு கேஷாக வச்சுருக்க $36,000 US டாலர்ஸ்க்கு கணக்கு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இது மாதிரி என்னோடய ரிலேஷனை வந்து கசினை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு $10,000 என்னோடய காரை விற்றுட்டு மற்ற ஷேர்ஸ், ஹோட்டல் ஷேர்ஸ்லாம் விற்றுட்டு ஒரு $26,000 புது பிஸ்னஸ்க்காக வச்சுருக்கேன். அந்த காசு தான் இது, என்னோடய காசு தான் இது, வேணா என்னோடய ஹோட்டலில் என்னோடய பார்ட்னரோட கேட்டுங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறாரு. இவங்க அதை வந்து நம்பாமல், நாங்கள் வந்து இதை வந்து எங்கள் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம், நீங்கள் வந்து முறையாக வந்து கோர்ட்டில் வந்து பேப்பர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாங்கிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. இவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. என்னோடய கசின் வந்து இன்றைக்கி அந்த ஒரு லோக்கல் ஜெயிலேருந்து பெயில் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் வேறு எதுக்கு மாற்றிடுவாங்க. அங்கே ஒரு கேங் அவரை போட்டு தள்ளதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் என்னோடய கசினை வந்து நான் இன்றைக்கி கண்டிப்பாக வெளியில் எடுத்தே ஆகணும். அதுக்காக தான் அந்த $10,000 கண்டிப்பாக தேவைப்படுது, தயவுசெய்து கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அவங்க வந்து எதையுமே ஒத்துக்காமல், நீ இதுக்கு மேலே பேசினா உன்னையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ரிசிப்ட் வாங்கிக்கன்னு சொல்லி அந்த $36,000 ரிசிப்ட் மட்டும் கொடுத்துட்டு இவரை அனுப்பி விட்றாங்க. இவர் வந்து வேறு வழி இல்லாமல் சரின்ட்டு அங்கே இதுக்கு அந்த கசினை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக அந்த ஜட்ஜை பார்க்கறதுக்காக வந்து போகிறாரு. அங்கே போனால் $10,000 இருந்தால் தான் ரிலீஸ் பண்ண முடியுன்ற கண்டிஷனு. அங்கே ஒரு லேடியை வந்து மீட் பண்ணுறாரு. அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, செக்ரட்டரியாக இருக்க லேடி. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த $10,000 ரெடி பண்ணிட்டு கொடுத்தா கண்டிப்பாக உங்கள் கசினை வந்து கூப்பிட்டு போயிடலாம். இங்கே வேறு யாரும் பணம் இல்லைன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அந்த பணத்தை கட்டினா தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இவர் வேறு வழி இல்லாமல் இருக்கிற காசுலாம் கொடுத்துட்டாரு. அதனால சரி நேராக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம்னு சொல்லி அங்கேயே போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அங்கே போகிறாரு. அங்கே ஒரு மேலதிகாரி இருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷனில், அந்த சீஸ் பண்ணவங்களோட மேலதிகாரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து நீ கோர்ட்டில் போய் முறையாக வாங்கிட்டு வா, அப்போ தான் கொடுக்க முடியும், அந்த பணத்தை வந்து நாங்கள் இப்போதைக்கு தர முடியாதுன்னு சொல்கிறாரு. இவர் சொல்லி பார்க்குறாரு, என்னோடய கசின் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எடுக்கலைன்னா அவங்க வேறு ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அவர் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரஃபாக பேசுகிறாரு. இவர் ஒரு வழி இல்லாமல் அங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறமா அவர் அந்த பேலன்ஸ் பணத்தை ரெடி பண்ணி, இந்த பணம் இல்லாமல் பேலன்ஸ் பணத்தை வேறு வழியில் ரெடி பண்ணி எங்கள் கசினை காப்பாற்றினாரா இல்லையா, இந்த $36,000 வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிச்சு. நம்ம ஊர் காசுக்கு எடுத்துகிட்டு ஒரு $30,00,000. அந்த பணத்தை அவர் மீட்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, இவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா போலீஸ் தரப்புலன்றத ஒரு பசி த்ரில்லர் மாதிரி கொடுத்துருக்கு தான் பேலன்ஸான மிச்ச கதை. இது வந்து இப்போ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இது நல்லா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே தமிழில் எப்படி வெற்றிமாறன் அவர்களோட அந்த விசாரணை படம் நம்மளோட என்கேஜ் ஆச்சோ, அந்த ஒரு அப்பாவியை வந்து இந்த போலீஸ் கஸ்டடியில் அவர் வந்து சந்தேக கேஸில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து அவர் வருவாரா வரமாட்டாரா, நம்ம ஒரு சீன்ஸ்லேயும் நம்ம வந்து என்கேஜிங்காக கொண்டு போயிருவாங்களா, அந்த மாதிரியான கதைகளும். இது வந்து ரொம்ப ஆக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது, ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். இருந்தாலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன நடக்கும்னு யூகிக்க முடியாத அளவு கொண்டு போகிறதால நல்லாவே இருக்குது. படத்தோட ஹீரோ வந்து அவரோட கேரக்டரை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அந்த மெரைன் ஆஃபீஸர் ரோலில் அவர் கரெக்டாக ஃபிட் ஆகிறாரு. அவர் அந்த ஒரு
பாடி வெயிட்டுக்கும் அதுக்கும் ஆளுங்க ஹைட்டுக்கும் நல்லாவே பொருந்துறாரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அந்த கேரக்டரில் தான் வந்து ஆரன் பியரினா நடிச்சிருக்காரு. அவர் வந்து நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஃபிட்டான பாடி, மெரைன் ஆஃபீஸர்னு சொன்னால் நம்பக்கூடிய அளவில் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த போலீஸோட அவர் போராடுறது, இருக்கிற காசுலாம் அவங்க வாங்கிக்கிருவாங்க. அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது, அதுலேருந்து கசினை மீண்ட முடியாமல் இருக்குது, எல்லா ஒரு சிக்கலும் அவருக்கு வந்து மாட்டிக்கிறது, நமக்குள்ளே கடத்துறாரு. எமோஷ்னலாக நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் கோர்ட்டில் இருக்க ஒரு ஆனோ, சோஃபியா ராப் அவங்களும் அந்த லேடியும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் மெயினாக ஒரே ஒரு லேடி கேரக்டர் தான், அவங்க தான் மெயினாக. அவங்க கேரக்டர் வந்து உணர்ந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு சப்போர்ட்டிங் ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் வந்து டான் ஜான்சன் தான் வில்லனாக வராரு. பார்த்த உடனே மிரட்டுற அளவுக்கு சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அவரு தான் இவரை வந்து டார்ச்சர் பண்ணவர். அந்த பணத்தையும் கொடுக்காம இவரை வந்து அலைக்கழிக்கிறது, அப்புறம் இவரை வெறுப்பேற்றுறது, இவரை வந்து டார்ச்சர் பண்ணி எமோஷ்னலாக அட்டாக் பண்ணி அதுலேருந்து அவர் சந்தோஷப்படுறதுன்னு சொல்லி அந்த கேரக்டரை ஜான்சன் நல்லாவே பண்ணியிருப்பாரு. படத்தில் குறிப்பிட்ட மினிமல் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே தான் நல்லா ஸ்டார்டிங்லேருந்து வரைக்கும் 2 மணி நேரத்துக்குள்ளே நல்லா பதப்பதப்பிக்கிற அளவுக்கு நெக்ஸ்ட் என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பரபரப்பாக கொண்டு போயிடுது. படத்தில் அடிதடி ரொம்பவும் இந்த இதெல்லாம் இல்லை. கடைசி ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து கன் ஃபைட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சின்ன அடிதடி மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஹாலிவுட் படங்கள் அந்த மாதிரியான பெரிய ஆக்ஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துலாம் போக வேண்டாம். அந்த படம் அந்த அதையும் பேச சொல்லிடுறேன், எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிடுறேன். இது ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். ஆனால் பார்க்க நல்ல ஒரு டீசெண்டான வாட்ச் தான். படம் பார்த்து முடிச்சோன்னா பரவாயில்ல, நல்ல படம் பார்த்தன்ற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை கொடுக்கக்கூடிய படம் தான். டெக்னிக்கலி சவுண்டான ஒரு க்ரியூ தான். எடிட்டிங்கு, கேமரா, ஆக்ஷன் சீன்ஸு எல்லாமே இந்த கன் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே படமாக்கியிருக்காங்க. எல்லாமே தரமாக இருக்குது. அதில் படத்தில் மைனஸே இல்லையானா சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா, படத்தில் வில்லன் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஷார்ப்பாக எழுதியிருக்கலாம். அது அவர் வில்லனை வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் வில்லன் கேரக்டர் வந்து பண்ணல. அது இல்லாமல் படம் கொஞ்சம் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். அது மைண்டில் வச்சுங்க. ஹாலிவுட் படங்களுக்கு உண்டான அந்த பெரிய அளவில் அடிதடி ஆக்ஷன்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம். இது சின்ன சின்ன அளவில் என்ன அளவில் மைனஸ் பார்க்கப்படுது. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகிங் தெரியுது. நடுவில் கொஞ்சம் சீன்ஸை கட் பண்ணியிருக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தா கூட 1.25 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் ஹாலிவுட் படங்கள் மாதிரியே கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலான்றது என்னோட பார்க்கப்படுது. மொத்தத்தில் ஹாலிவுட் படங்கள், ஆக்ஷன் படங்கள், க்ரைம் த்ரில்லர் படங்கள், அடுத்து என்ன யூகிக்க முடியாத அளவுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய படங்கள், என்கேஜிங்கான படங்கள் பிடிக்கும்னு சொல்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து டீசெண்டான வாட்ச் தான். ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். ரொம்பவும் ஸ்பீடாக போகாது, அதுலேயே ரொம்ப ஸ்லோவாகவும் போகாது, மீடியமாக போகும். ஸோ இந்த படம் இப்போ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவில் படத்தில் பெரிய வல்கர் சீன்ஸ் எதுவும் இல்லை. சின்ன சின்ன ஆக்ஷன் சீன்ஸ் அதுவும் பெரிய அளவில் பாதிக்காது மக்களை. அந்த அளவுக்கு தான். ஒரு சின்ன சின்ன கன் ஃபைட்ஸ் தான், அது ரொம்பவும் பாதிக்காது. ஸோ கண்டிப்பாக தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ஃபேமிலியோட ஓடிடியில் பார்த்துட்டு தமிழ் டப்பிங்கோட பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரைய விமர்சனம் அல்லது முன்னோட்டம் அல்லது அப்டேட்டை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.